மக்களவைத் தேர்தலுக்காக திமுக அறிவித்த வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். 18 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல, 18 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்கல்ல இல்லையா? வாஜ்பாய், மன்மோகன் சிங், ஐ.கே. குஜரால், எல்லார் காலத்திலயும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க. நீங்கள தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் திருக்குறள் தேசிய நூலை தெரியலையா? அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவை விட்டுட்டீங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றான் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு. எரிகாட்டூர்ல விலையை நீங்க எப்படி குறைப்பீங்க? போன தடவை கொடுத்தீங்க, குறைச்சிங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க. இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீட்டு தேர்வை ரத்து பண்ணு. நீங்க வாங்கின கையெழுத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? தம்பி சொல்லுங்க தம்பி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களா? யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த சேலம் மாநாட்டுல கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதானே? இது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களாம் சுத்த பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோமாளி போயிடுவீங்க. இவங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது, சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். இது என்ன தேர்தல்? இதுல என்ன புதுசு இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? சிலிண்டர் விலையா 500 ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க? உங்க நாடகங்கள்லாம் எப்படி இருப்பாரு? 37,000 கோடி வெள்ள நிவாரணத்துக்கு, புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை கேட்டோம், மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க. இங்க அங்க போய் எங்க ஐயா டி.ஆர். பாலு மத்திய அரசு ஒண்ணும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில. இங்க தரவே இல்லைன்றீங்க. அவர் ஐயா மோடி இங்க எங்க தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலன்றாரு. அவங்க கொடுக்கலன்றாங்க. இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க? நாங்க எப்படி தெரியுது? அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க. அதுவும் தமிழர்களை மிக மோசமா மதிப்பிடுறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.